வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனல்ல இதுவரையும் மெயின்ஸ் பிஒய்க்யூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ யூபிஎஸ்சி 2025க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இது. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 75 இயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அதை முன்னிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஏவியே வந்து வெளியிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்மெண்டா பார்க்க போறோம். ஸோ 75 இயர்ஸ் 75 ஃபேக்ட்ஸ் 75 இயர்ஸ் 75 ஃபேக்ட்ஸ். அப்போ 75 ஃபேக்ட்ஸ்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் வந்து நம்ம கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், the Indian Constitution is a cornerstone of India's democracy. So Indian Constitution is a cornerstone of Indian democracy, shaping the nations of sovereignty, secular and inclusive republic. Sovereignty, secular and inclusive republic. Adopted on the November 26, 1949. It reflects the aspirations of newly independent nation, ensuring justice, liberty, equality, fraternity for all. So இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ், ஆக்சுவலா நவம்பர் 26 படி 1949 இந்த டேட் படி நம்ம சாவர்ஜின் செக்யூலர் இன்க்ளூசிவ் ரிபப்ளிக். ஸோ சாவர்ஜின் செக்யூலர் இன்க்ளூசிவ் ரிபப்ளிக் 26 நவம்பர் 1949. ஸோ நம்மள வந்து முக்கியமான ஃபேக்டர் இதுதான். ஸோ சாவர்ஜின் செக்யூலர் இன்க்ளூசிவ் ரிபப்ளிக் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஸோ அதுக்கடுத்து இதுல நம்மளோட அடாப்ட் பண்ண கான்ஸ்டியூஷன்ல நம்ம என்னெல்லாம் முக்கியமா என்ஷோர் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி ஃபார் ஆல். ஜஸ்டிஸ் ஃபார் ஆல், லிபர்ட்டி ஃபார் ஆல், ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல், ஃப்ராட்டர்னிட்டி ஃபார் ஆல். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ எந்த ஏரியானா நவம்பர் 26, 1949 அந்த டைம்ல சாவர்ஜின் செக்யூலர் இன்க்ளூசிவ் ரிபப்ளிக் இதுதான் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The Constitution was crafted by the Constituent Assembly. Constituent Assembly. The Constitution was crafted by the Constituent Assembly. ரொம்ப ரொம்ப முக்கியம். So and formed on December 6, 1949. நம்ம Constitution Assembly ஃபார்ம் பண்ண டேட் என்ன? நம்ம Constitution Assembly ஃபார்ம் பண்ண டேட் என்ன? December 6, 1946. Constitution Assembly is formed on December 6, 1946 to represent the nation's diverse voice, drawing aspirations from global framework. While addressing India's unique needs, it became lengthiest and most detailed constitution in the world. So நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து lengthiest and most detailed, ரொம்ப டீடைலான கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆல்சோ ரொம்ப லென்த்தியஸ்டான கான்ஸ்டியூஷன் நம்மளுது தான். So unending the vast population, safeguarding the rights of every citizen. ஸோ நம்ம எல்லாத்தையுமே இன்க்ளூசிவா எல்லாத்தையும் உள்ளடக்கிற மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு. இந்த பேராகிராஃப்ல நமக்கு பிரிலிம்ஸ் சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Constitution Assembly was crafted by the Constitution Assembly formed on December 6, 1946. Constitution Assembly form பண்ண டேட் என்ன அப்படின்னா December 6, 1946. December 6, 1946 Constitution Assembly was formed on December 6, 1946. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலா இதுல வந்து 75 ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். The Constitution Assembly was initially composed of 389 members. Initially இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். Initially was composed of 389 members. Constitution Assembly was initially composed of 389 members. எத்தனை பேர்? 389 பேர். 292 members were elected through Provincial Legislative Assembly. 93 represented the Indian princely states. 4 represented the Chief Commissioners provinces. ரொம்ப டீடைலா சொல்லியிருக்காங்க. 389 மெம்பர்ஸ்ல 292 மெம்பர்ஸ் வந்து நமக்கு ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மூலமா செலக்ட் ஆயிருக்காங்க. 93 வந்து பாத்தீங்க அப்படின்னா represented from princely states. 4 representation from Chief Commissioners provinces. அப்போ 389ல 292, 93, 4. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிஷியலா நம்ம 389 மெம்பர்ஸ்
So initially composed of Constitutional Assembly, initially composed of 389 members. அதுல 292 மெம்பர்ஸ் வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேஷன் அசம்பிளி மூலமா வந்திருக்காங்க. 93 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ரெப்ரசென்ட் ஆயிருக்காங்க. 4 ரெப்ரசென்டேட் ஃப்ரம் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ். Members are chosen by indirect election, indirect election, indirect election. Members are chosen by indirect election as per cabinet mission recommendations. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, indirect elections மூலமா நம்ம வந்து இது பண்றோம் as per cabinet missions recommendations, as per cabinet missions recommendations, as per cabinet missions recommendations. ஸோ இதோட நம்ம இந்த பார்ட் 1 வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் அடுத்தடுத்த வீடியோல நான் அடுத்தடுத்த ஃபேக்ட்ஸ் வந்து 75 ஃபேக்ட்ஸையும் நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ரீகால் பண்றேன். ஸோ நம்மளது வந்து பாத்தீங்க அப்படின்னா November 26, 1949 அந்த டைம் படி நம்ம சாவர்ஜின் செக்யுலர் ரிபப்ளிக். ஸோ ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபார்டர்னிட்டி ஃபார் ஆல் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பாத்தீங்க அப்படின்னா December 6, 1946 ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ லென்த்தியஸ்ட் அண்ட் யூனிக் அண்ட் லென்த்தியஸ்ட் மோர் டீடைல்டு கான்ஸ்டியூஷன். ஸோ அதுக்கடுத்து இதுல நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 389 members, initially composed of 389 members, 292 members from provincial legislative assembly, 93 represented from Indian princely states, 4 represented the chief commissioners. So members are chosen by indirect election as per cabinet mission recommendation, as per cabinet mission recommendation. Thank you.